Hi guys, welcome to Big Pro channel. Today we are going to see about lead code question number 383 a ransom note. இதுல வந்து நம்மளுக்கு வந்து ரெண்டு ஸ்ட்ரிங் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணோம். எதுக்கு இதுல நம்ம என்ன செக் பண்ணோம்னா, இந்த மேகசின்ற ஒரு ஸ்ட்ரிங்கை வச்சு ரான்சான்னு ஒரு நோட் வந்து நம்மளால கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடிஞ்சுன்னா நம்ம வந்து ட்ரூ ரிட்டர்ன் பண்ணோம். இல்லைனா வந்து ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணோம். அதாவது அவங்க இன்னொரு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எப்பவுமே நீங்க வந்து ஒரு கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு முன்னாடி 1 ஆர் 2 டைம்ஸ் வந்து கொஸ்டினை வந்து நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து சில டைம் வந்து கொஸ்டினே நம்மளுக்கு ஆன்சரும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இதுல நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன்னொரு ஒரு ரூல்ஸ் வந்து ரான்சம் நோட்ல உள்ள ஒரு லெட்டரை வந்து நம்மளால ஒன் டைம் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே, இதுல வந்து நம்ம என்ன டெக்னிக் இன்னைக்கு யூஸ் பண்ண போறோம்னா, ஆஷிங்னு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவோம். ஆஷிங்ல வந்து ஜாவால வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஆஷ் மேப்னு ஒரு இதை வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இதோட ஃபர்ஸ்ட் லாஜிக் என்னன்னா, இதுல உள்ள நம்பரும் இதுல உள்ள இப்ப பின்னு இருக்குன்னா இதுல வந்து பி வந்து ஒன் டைம் இருக்கா, இதுல உள்ள நம்பரையும் ஃபர்ஸ்ட் வந்து ஏன்னு வந்து கவுண்ட் பண்ணிப்போம். இதுல ஏன்னு ஒரு லெட்டர் இருந்துச்சுன்னா ஏ வந்து எத்தனை வாட்டி ஃப்ரீக்குவன்சி இருக்கோ அதை வந்து கவுண்ட் பண்ணிக்கிறோம். அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு ஒரு ஆஷ் மேப். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஆஷ் மேப்னா என்னன்னா, கீ வேல்யூ பேர்ல வந்து நம்மளுக்கு வந்து சேவ் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து ரேன்சாம் நோட்டுக்கு ஒரு ஆஷ் மேப்பும் மேகசினுக்கு ஒரு ஆஷ் மேப்பும் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிப்போம். ஒரு ஆஷ் மேப் வந்து நம்ம ஜாவால வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்னா, ஆஷ் மேப்னு ஒரு கிளாஸ் இருக்கு. அதுல இது வந்து நம்மளுக்கு ஜென்ரிக் கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஜென்ரிக் கான்செப்ட்லாம் நீங்க வந்து இன் டீட்டெயிலா வந்து படிச்சீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இன்டீஜர், அதாவது ஜென்ரிக்ல வந்து நம்ம எப்பயுமே வந்து ஒரு வேப்பர் கிளாஸ் தான் நம்ம வந்து கொடுப்போம். கேரக்டர் இன்டீஜர், இதுக்கு நான் வந்து மேப் 1ன்னு சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து கேரக்டர் இன்டீஜர் மேப் டு நியூ ஆஷ் மேப். அடுத்து நம்ம வந்து இதை சேவ் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலா இப்போ வந்து இதோட லாஜிக் என்னன்னா, ரான்சம் நோட்ல உள்ள ஈச் அண்ட் எவரி கேரக்டர் எத்தனை ஃப்ரீக்வன்சி கவுண்ட்ல இருக்கு, அதுக்கப்புறம் வந்து மேகசின்ல உள்ள ஈச் அண்ட் எவரி கேரக்டர் எத்தனை ஃப்ரீக்வன்சில இருக்கு நம்ம வந்து கவுண்ட் பண்றோம். எதுக்கு நம்ம கவுண்ட் பண்றோம்னா, ஏன்னா வந்து நம்மளோட ரான்சம் நோட்ல வந்து இப்ப ஏன்னு இந்த ஒரு கேரக்டர் இருக்குன்னா ரான்சம் நோட்ல வந்து 2 இருக்கு கரெக்டா. ஆனா மேகசின்ல வந்து நம்மளுக்கு 1 தான் இருக்கு. நம்மளுக்கு என்ன கேள்வி கேட்கறோம்னா, இந்த மேகசின்ற ஒரு ஸ்ட்ரிங்ல இருந்து இந்த ரான்சான்னு ஒரு ஸ்ட்ரிங் வந்து நம்மளால மேக் பண்ண முடியுமா? அப்படி மேக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு கேரக்டரை ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ண முடியும். இப்ப இங்க எப்படி இருக்குன்னா, ஏ வந்து 1 தான் இருக்கு. அப்ப இங்க வந்து 2 ஏ இருக்கு. நம்ம வந்து ஒரு கேரக்டரும் ஒன்னு இந்த ரான்சான் நோட்ல உள்ள கேரக்டர் ஒன்னு இதை விட கம்மியா இருக்கு, அதாவது இதே சேம் கேரக்டர் மேகசின்லயும் கண்டிப்பா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா வந்து அப்படி இருக்கக்குள்ள இதுல உள்ள கேரக்டர் ஃப்ரீக்குவன்சி இதோட ஈக்குவலா இருக்கலாம் இல்ல கம்மியா இருக்கலாம். அது வந்து இந்த கண்டிஷன் வந்து இருந்துச்சுன்னா நம்மளால வந்து மேகசின்ல இருந்து நம்மளால ரான்சான் நோட் வந்து நம்மளால வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகே, அந்த லாஜிக்கை வச்சுதான் நான் வந்து இங்க ஆஷ் மேப் வந்து 2 கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நம்ம வந்து லாஜிக் பார்ப்போம். இப்ப வந்து ரெண்டுத்தையுமே நம்ம வந்து தனித்தனியா வந்து டிராவல்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒண்ணுத்துக்கு வந்து ஃப்ரீக்வன்சி வந்து கவுண்ட் பண்ணி வச்சுப்போம். ஆக்சுவலா வந்து இன்டர்னலா வந்து இப்ப மேப் எப்படி இருக்குன்னா, இப்ப ரான்சான்ல வந்து ஏன்னு இருக்குன்னா இப்போ வந்து 1 அந்த மாதிரி சேவ் இருக்கும். இப்ப மேகசினுக்கு வந்து தனி ஆஷ் மேப், அப்ப தனியா ஒரு பிராக்கெட் மாதிரி கிரியேட் ஆகி B1 இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி தான் நமக்கு வந்து இந்த 2 ஆஷ் மேப்பும் இந்த இன்டர்னலா வந்து இப்படிதான் வந்து ஸ்டோர் ஆகும் கீ வேல்யூ பேர்ல. இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரான்சாம் நோட் ஒரு ஸ்ட்ரிங் இருக்குல்ல, அதை வந்து டிராவர்ஸ் பண்ண போறோம். டிராவர்ஸ் பண்றதுக்கு வந்து நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிறோம். ஃபார் லூப் யூஸ் பண்ணிட்டு ransom நோட் டாட் லென்த், அதாவது லென்த்ங்கிறது ஸ்ட்ரிங், அந்த ஸ்ட்ரிங் கிளாஸ்ல உள்ள ஒரு ஃபங்க்ஷன். இது வந்து அதுல வந்து எவ்வளவு கேரக்டர் இருக்குன்னு எண்ணணும்.
அடுத்து வந்து நம்ம வந்து மேப் ஒன், அதாவது மேப் ஒன்னுங்கிறது இந்த ரேன்சான் நோட்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குல்ல, அதுல உள்ள கேரக்டர் ஃப்ரீக்வன்சியை கவுண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றதுக்கு நம்ம மேப் ஒன்ல வந்து நம்ம சேவ் பண்ண போறோம். இதுக்கு வந்து புட், அதாவது அந்த மேப்ல வந்து சேவ் பண்றதுக்கு நம்ம வந்து புட்னு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஜாவால வந்து ஃபங்க்ஷன் வந்து மெத்தட்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு ஒரு கேரக்டரை வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு. அது வந்து கேர் சிஹெச் ஈக்குவல் டு ransom நோட் டாட் கேரட் ஐ. அதாவது கேரட் ஐனா நம்ம வந்து ஒரு ஒரு கேரக்டரையும் ஒரு ஒரு இண்டெக்ஸ் நம்பர், அதாவது இண்டெக்ஸ் நம்பர் வந்து எதுல இருந்து ஆரம்பிக்கும்னா ஜீரோல இருந்து ஆரம்பிக்கும். நம்ம கேரட் ஐ, இப்போ ஜீரோனா வந்து ஃபர்ஸ்ட் கேரக்டர் எக்ஸாம்பிள். இப்போ நம்மளுக்கு ரேன்சான் நோட்ல வந்து 2 ஏ இருக்குன்னா கேரட் ஜீரோனா ரேன்சான் நோட் டாட் கேரட் ஜீரோனா அந்த ஏ வந்து நம்மளுக்கு வந்து கெட் பண்ணி இந்த அந்த சிஹெச்னு ஒரு வேரியபிள் வந்து நம்மளுக்கு ஸ்டோர் ஆயிடும். அந்த வேரியபிள் வந்து ஏன்னா நம்ம வந்து இங்க கேரக்டர் தான் கொடுத்துருக்கோம். நம்ம வந்து ஒரு கீ வேல்யூ பேரை வந்து ஸ்டோர் பண்ணும்போது இதுதான் வந்து கீ. இந்த கீ வந்து நம்மளுக்கு கேரக்டரா தான் இருக்கும். வேற ஏதோ ஒரு நம்ம டேட்டா டைப் கொடுத்தோம்னா நம்மளுக்கு கண்டிப்பா எரர் அடிக்கும். ஓகே, அதனால நம்மளுக்கு வந்து சிஹெச்னு ஃபர்ஸ்ட் போட்டோம். அடுத்து வந்து திரும்பி அந்த மேப் டாட் கெட்டார் டிஃபால்ட் சிஹெச் 0 + 1. ஆக்சுவலா இந்த கெட்டார் டிஃபால்ட் மெத்தடை வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்னா இப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து ஏன்னு வந்து ஒரு நம்பர் இருக்கு. ஆல்ரெடி ஏ வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிட்டோம். திரும்பி வந்து அதாவது எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த 0 இண்டெக்ஸ்ல உள்ள ஏ வந்து ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணிட்டோம். ஸ்டோர் பண்ணிட்டு அதோட கவுண்ட் வந்து நம்ம 1ன்னு வச்சுக்கிட்டோம். அடுத்து திரும்பி வந்து ஏ வந்து திரும்பி அகைன் வந்து அப்பியர் ஆகுதா. இப்போ இந்த மெத்தட் என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஏ இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். அப்படி இருந்துச்சுன்னா அதை வந்து கெட்டுன்னு பண்ணக்குள்ள நம்ம பாஸ் பண்ண வேல்யூ வந்து கீ. ஏன்னா கீயை வச்சுதான் நம்மளால வந்து ஹேஷ் மேப்ல வந்து இல்ல இந்த ஏதாச்சும் ஒரு கீ வேல்யூ ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த கீயை வச்சுதான் நம்மளால வந்து அதோட வேல்யூ வந்து கெட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் அந்த வேல்யூவை கெட் பண்ணிட்டு அதோட +1, ஏன்னா +1னா இன்னொரு வாட்டி அந்த ஏ வந்து அப்பியர் ஆயிருக்கு. அப்படி அந்த ஏ வந்து இல்லைன்னா இல்ல கொடுக்குற அந்த கீ இல்லைன்னா நார்மலா வந்து 0ன்னு வந்து அசைன் பண்ணி இப்போ வந்து பின்னு வந்து நம்மளுக்கு இப்போ ஒரு டிராவல்ஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பியை வந்து செக் பண்ணும், கெட்டார் டிஃபால்ட்னு செக் பண்ணும். இப்போ கெட்டு வந்து இல்ல, கெட்டு இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். நல்லா இருக்கும். அப்போ வந்து நார்மலா வந்து என்ன பண்ணும், கமா பின்னு போட்டு 1ல பிளேஸ் ஆயிட்டோம். இதே ஆல்ரெடி பி இருந்துச்சுன்னா கெட் பண்ணும், கெட் பின்னு வந்துச்சுன்னா ஆல்ரெடி 1ன்னு இருக்கும். அப்ப இந்த மெத்தட் வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணா 1ன்னு வரும். +1 இருக்கக்குள்ள இது வந்து 2ஆ மாறிடும். தெரிஞ்சு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப நம்மளுக்கு வந்து இந்த வேலை வந்துச்சு. இப்போ வந்து அடுத்தது வந்து மேகசின் ஒரு ஸ்ட்ரிங் இருக்குல்ல, அந்த மேகசின் ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம வந்து இப்போ கெட் பண்ணோம். நார்மலா நம்ம நம்ம வந்து இதுல மேகசின் ஸ்ட்ரிங் மாத்தினா போதும். இப்ப அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஹேஷ் மேப் வந்து நம்ம வந்து டிராவல்ஸ் பண்ண போறோம். இப்ப நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 2 ஃபார் லூப்ல இருந்து நம்மளுக்கு எப்படி வந்து ஹேஷ் மேப்ல இன்டர்னலா ஸ்டோர் ஆகும்னா, இப்ப எக்ஸாம்பிள் 2 எடுத்துக்கிறோம். இப்ப ரேன்சான் நோட்டும் மேகசினும் எப்படி ஒரு ஹேஷ் மேப்ல ஸ்டோரா இருக்கும்னா ஏ வந்து 2ஆ இருக்கும். இது வந்து ரேன்சம் நோட்ல. அடுத்து வந்து மேகசின்ல வந்து எப்படி ஸ்டோர் ஆயிருக்கும்னா ஏ வந்து 1ஆ இருக்கும், பி வந்து 1ஆ இருக்கும். ஓகேவா, இப்படிதான் நம்மளுக்கு வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். இப்ப நம்ம வந்து என்ன பண்ண போனா எய்தர் இந்த ஹேஷ் மேப் இல்ல இந்த ஹேஷ் மேப் இதை வந்து டிராவல்ஸ் பண்ண போறோம். எதுக்கு நம்ம டிராவல்ஸ் பண்ண போறோம்னா இப்ப இதை டிராவல்ஸ் பண்ணக்குள்ள நம்மளுக்கு வந்து ஏன்னு வந்து ஒரு கீ கிடைக்கும். இந்த கீ இதோட வேல்யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இங்க இருந்துச்சுன்னா நமக்கு வந்து சேஃபா இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்மளால வந்து மேகசின்ல இருந்து ரேன்சம் நோட்டை வந்து கிரியேட் பண்ண முடியாது. ஓகேவா, அந்த லாஜிக்ல தான் நம்ம வந்து அடுத்து வந்து டிராவர்ஸ் ஹேஷ் மேப். இந்த ஃபார் லூப் எதுக்குன்னா டிராவர்ஸ் ஹேஷ் மேப். ஓகேவா, ஹேஷ் மேப்பை வந்து உள்ள வேல்யூ வந்து நம்மளுக்கு கேரக்டர் சிஹெச்னு போட்டு நம்மளுக்கு மேப் 1 வந்து இப்போ மேப் 1லையும் பண்ணலாம், மேப் 2லையும் பண்ணலாம். அதுல உள்ள கீ எல்லாம் நமக்கு வேணும்னா நம்ம வந்து கீ செட்னு ஒரு மெத்தட் இருக்கு. அதை வச்சு நம்ம வந்து இது பேர் வந்து என்ஹான்ஸ்டு ஃபார் லூப்னு சொல்லுவாங்க. அதை கூட நான் உங்களுக்கு
இதை வந்து நீங்க சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. என்ஹான்ஸ்டு ஃபார் லூப்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது என்ன பண்ணும்னா, இந்த ஹாஷ் மேப்ல உள்ள ஒரு கீயும் எடுத்து தரும். இப்போ வந்து இந்த ஹாஷ் மேப்ல வந்து ஏ மட்டும் தான் இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வேல்யூ வந்து இதோட கிரேட்டரா இருந்துச்சுன்னா நம்ம வந்து ரிட்டர்ன் ஃபால்ஸ், அப்பயே வந்து ரிட்டர்ன் ஃபால்ஸ் பண்ணிடலாம். இதே வந்து அடுத்து வந்து ஃபுல்லா எல்லா கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா லாஸ்டா நம்ம ரிட்டர்ன் ட்ரூன்னு போட்டுக்கலாம். நம்ம எப்பயுமே வந்து ஃபால்ஸ் ஆகிற கண்டிஷனை வந்து எந்த கண்டிஷன்ல வந்து எந்த கண்டிஷன் வந்து நம்ம எப்படி சொல்றது கம்மியா இருக்கோ அதை வந்து எப்பயுமே உள்ள போட்டு ஃபார்முலா போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நிறைய கண்டிஷன் செக் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து போட தேவையில்ல. இப்போ வந்து ட்ரூன்னு நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஏ, அதாவது இந்த கேரக்டரோட வேல்யூ இந்த கேரக்டரோட வேல்யூட அதிகமா இருக்கும். அப்படி பார்க்கும்போது அப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு நிறைய கண்டிஷன் எழுதுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நம்ம ஃபால்ஸ்ன்னு போட்டோம்னா ஃபால்ஸ் கண்டிஷன் வந்து இதை விட இது கம்மியா இருந்துச்சுன்னா ஃபால்ஸ், அவ்வளவுதான். ஏன்னா இதுல வந்து ஒரே ஒரு கண்டிஷன் தான் இருக்கு. ஸோ உள்ள வந்து நான் அதை மட்டும் எழுதிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா மேப் டாட் டு கெட் சிஹெச். ஃபர்ஸ்ட் மேப் டாட் டூல அந்த இந்த ஏன்ற கேரக்டர் வந்து இருக்காளேன்னு பார்ப்போம். அப்படி இருந்து மேப் டாட் ஒன் கெட் சிஹெச் லெஸ் தென், அதாவது கம்மியா இருந்துச்சு, இதை விட கம்மியா இருந்துச்சுன்னா, இதை விட அதிகமா இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ் பண்ணிடணும். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம இப்ப ரன் பண்ணி பார்ப்போம். ஏதோ அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ஒன் இருக்கு. சாரி இங்க நம்ம மாத்தவே இல்லை. மேகசின் ஓகேவா. நம்ம வந்து இங்க இருக்கா இல்லையான்னு மட்டும் தான் பாக்குறோம். அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடலாம். நம்ம காப்பி பண்ணும்போது ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். மேப் ஒன்னுன்னே போட்டிருக்கோம். மேப் டூல தான் சேவ் பண்ணோம்ல. தெரிஞ்சு இப்ப கரெக்டா வரும்னு நினைக்கிறேன். நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். திரும்பி நம்மளுக்கு ஃபால்ஸ். கைஸ் இதான் நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணக்கூடாது. இங்கேயும் நம்ம மேப் ஒன்னுனே போட்டிருக்கோம். அதான் நமக்கு இவ்வளவு நாள் ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துட்டு இருந்து. ஆக்சுவலா கோடு எழுதுறத விட நிறைய டீபக் பண்றதுதான் வேலையா இருக்கு. ஏன் நம்ம சப்மிட் பண்ணோம். ஓகே, நம்மளுக்கு வந்து பாஸ் ஆயிடுச்சு எல்லா டெஸ்ட் கேஸும். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எதனா டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. எல்லா கமெண்ட்டையும் ரீட் பண்ணுவேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கைஸ்.